கையில் வீடு வாங்குறதுக்கு அளவுக்கு காசை வச்சுக்கிட்டு இடத்த தேடுறோம், வீடை தேடுறோம். ஒன்று கட்டிட்டு கூட போகலாம், முடியல. பட்டு புடவைனாக்கா மனுஷன் உடுத்துகிற பட்டு புடவை தான் ஆயிரக்கணக்கில் இருக்கும். 10,000 20,000 லட்சம் தான். அம்பாளுக்கு கொடுத்துறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நூற்றுக்கணக்கு தான் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக மஞ்சள் துணிலாம் வாங்கிக்கூடாது. வெள்ளை துணியில் மஞ்சள் தேய்ச்சி அதில் விஷயம் இருக்குது. மஞ்சள் துவைக்கணும், அதை துவைச்சிட்டு மஞ்சள் துணி ஆயிடுச்சு. படிகாரம் ஒரு இந்த சைஸுக்கு வைக்கும் போகும்போது கூடையே வீடு மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு வந்து பெயிண்டிங்லேயே இருக்கும், வீடு மாதிரி செஞ்சுருக்கும். எடுத்துகிட்டு போய் உங்கள் குலத்தை வைத்துட்டு அங்கே வச்சுட்டு இதே மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு வேணும், கிராஃப்ட் பாக்ஸ் மாதிரி. அதை வச்சு ஒரு வேண்டுதல் குலதெய்வத்தில் வச்சுட்டு நீங்கள் இதை என்றைக்கு வைக்கிறீங்களோ வச்சு 90 நாளுக்குள்ளே வீடு கட்டுறதுக்கு உண்டான அம்சம் இல்லை வீடு வாங்குறதுக்கு உண்டான அம்சம் எல்லாம் முடிஞ்சிடும். மண் வந்து அதை இடத்த தான் மண் சொல்லிக்கிறேன். ரொம்ப கிராமத்தில் போனீங்கன்னா மண்ணுன்னுவாங்க. அதை இல்லை, அந்த இடத்த வந்துட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் ஒன்று தான். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஓனா ஹவுஸ் வாங்கணுங்கிற ஆசை இருக்குங்க. ஆனா இப்போதைக்கு நாங்க வாடகை வீட்டு ரெண்டல்ல தானே இருக்கோம். எங்களுக்கும் நாங்க இருக்கக்கூடிய இந்த வாடகை வீடு எங்க வாழ்க்கையில நிறைய வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, கனவு, லட்சியம் இருக்கும் இல்லைங்களா சார்? ஆனா எல்லாருக்குமே அது சாத்தியமாகுதானா? அங்கதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது சார். சார், இப்போதைக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து ரெண்டல்ல இருக்காங்க. ஆனா அந்த பில்டிங்கோடைய பெயரோ அல்லது அந்த வீட்டுக்கு ஓனர் ஒரு பெயர் வச்சிருக்காங்கன்னு வைப்போமே, அதுவும் இவங்க கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை சார். கனெக்ட் ஆகல அப்படின்னாக்க நம்ம சும்மா சாமான் சட்டை தூக்கிட்டு வீடு வீடா மாத்தி மாத்தி போயிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? சோ நல்ல ஒரு பாசிட்டிவான லைஃப் அந்த வீட்லயும் ஏற்படுத்தி கொடுக்க உங்களுடைய ஃபார்மேட் நியூமராலஜி சொல்லும் வழிமுறை என்ன? கண்டிப்பா. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான். அந்த ஆசை வந்து நியாயமான ஆசை தான். நாங்கள் சொந்த வீடு வாங்கணும். சொந்த வீடு வாங்காமல் நிறைய பேர் இன்றைக்கும் அதை பல யோசனை இருப்பாங்க. உண்மையிலே நாங்கள் அதுக்குண்டான பணத்தை சேர்த்து கூட வச்சுருக்குறோம். கையில் வீடு வாங்குறதுக்கு அளவுக்கு காசை வச்சுக்கிட்டு இடத்த தேடுறோம், வீடை தேடுறோம். ஒன்று கட்டிட்டு கூட போகலாம், முடியல. இல்லை வாங்கலான்னு பார்த்தா முடியல. அது என்ன காரணம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. பணம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் அவங்களால பேர் பண்ணுற அளவுக்கு, ஏன் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் சேர்ந்தாங்கனாக்கா பேர் பண்ண முடியும், இஎம்ஐ வந்தால் கூட. ஆனால் வீடு கேட்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? இப்படி இது ஒரு பர்சன்டேஜ் பேஜ் உள்ளவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சிங்கப்பூர்லாம் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கம்பல்சரி சொந்த வீடு தான் எல்லாத்துக்கும். அரசாங்கமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். அங்கே கம்பல்சரி வீடு, அங்கே எல்லாத்துக்கும் அங்கே அந்த குடிமக்கள் இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் சொந்த வீடு தான். சின்ன நாடு இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு நாட்டை நம்பி நாம் இருக்கிறோம், எங்கள் நாடு, எங்கள் தேசம். அப்போ நமக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது அந்த தேசத்தினுடைய கடமை, தேசத்துக்கு கடமை. அதனால் அதை செய்யணும். ஸோ சின்ன நாடு பெரிய நாடுலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்போது சரி, நான் தேசத்தை நினைக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் நினைங்க, வீட்டை நினைக்கணும் சார். நினைக்க தான் செய்கிறீங்க, கிடைக்க தான் மாட்டேங்கிறது. எங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கலையே. இப்படி கிடைக்காத அது ஒரு பர்சன்டேஜ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்கள். நாங்கள் வீடு கட்டுமோ இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குகிறோமோ, எங்களுக்கு எதனாலும் கிடைச்சா சரி. நம்ம எதுவுமே கிடைக்கலன்னு போகும்போது எது கிடைச்சாலும் பரவாயில்ல நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும். இது மாதிரி நடக்கிறதுக்கு காரண காரியம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டினுடைய அமைப்பே கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு காரண காரியம் இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்கலையோ அவங்களதெல்லாம் அவங்களுக்குள்ள முன்னோர்கள் உங்கள் பெரியவங்க ஏதாவது வந்துட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சு செய்யாமல் போயிருப்பாங்க. ஆனால் கடவுள் நம்மளை மாதிரிலாம் இல்லைங்க. எனக்கு ஒரு 10 பவுன் போடு, 20 பவுன் போடு அப்படிலாம் எந்த கடவுளும் கேட்காது. அது கேட்டால் கடவுள் கிடையாது, ஏன்னா கடவுள் கேட்காது. ஒன்றில் கடைசியில் பார்த்தாக்கா உனக்கு வந்து ஒரு அபிஷேகம் செய்கிறேன்னு, அபிஷேகத்துக்கு மொத்தத்துக்கு 1000 ரூபா 1500 தான் ஆகும். அதை மறந்துருப்பாங்க. ஆனால் அது கேட்கும். உனக்கு ஒரு பட்டுப்புடவை சாத்திரன்னு இருப்பாங்க, செய்ய மறந்துருப்பாங்க. பட்டுப்புடவை ஒன்றும் பெருசு இல்லை. பட்டுப்புடவைனாக்கா மனுஷன் உடுத்துகிற பட்டுப்புடவை தான் ஆயிரக்கணக்கில் இருக்கும். 10,000 20,000 லட்சம் தான். அம்பாளுக்கு உடுத்துறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நூற்றுக்கணக்கு தான் இருக்கும்.
அதுக்கு அது ஆசைப்படும். நம்மளோட அதுக்கு தான் ரொம்ப ஆசை இருக்கும். காரணம் கேட்டாக்கா, நம்மளை படைச்சி கடவுளுக்கு வந்துட்டு அது நல்லா இதாக இருக்கணுன்றதான ஆசைப்படும். அதான் நாம் செய்யலைன்னு சொன்னால் அதுதான் வந்து தெய்வ குத்தம் மாதிரி அது குறைபாடு இருக்கும். அதை சொல்லி மறந்துருக்கலாம், தெரியாது, பரவாயில்ல விடுங்க. நீங்கள் ஒரு வேண்டுதல் வைங்க. ஒரு வேண்டுதல் எப்படி வெறும் வாயில் வைக்காமல் ஒரு வெள்ளை துணி, அந்த துணியை மஞ்சள் துவைச்சிருங்க. அதாவது மஞ்சள் துவைச்சிருந்தாக்கா மஞ்சள் எடுத்து நல்லா அதை பூசி அந்த வெள்ளை துணியை ஒரு காடா துணியை கூட வைங்க, நல்லா மஞ்சள் ஆக்கிருங்க. இப்போ மஞ்சள் துணி நேராக வாங்கிடாதீங்க, ஸ்ட்ரிக்டாக மஞ்சள் துணிலாம் வாங்கிக்கூடாது. வெள்ளை துணியில் மஞ்சள் தேய்ச்சி அதில் விஷயம் இருக்குது, மஞ்சள் துவைக்கணும். அதை துவைச்சிட்டு மஞ்சள் துணி ஆயிடுச்சு. படிகாரம் ஒரு இந்த சைஸுக்கு ஒரு படிகாரம், ஒரு கோழி குண்டு சைஸுக்கு படிகாரம். அது கூட வந்து பச்சை கற்பூரம் ஒரு 5 கிராம் உள்ளே வச்சுருங்க. ஒரு காப்பர்லே காயின் கிடைக்கும், ரவுண்டாக ஸ்கொயராக ஏதோ அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 3 முடிச்சு போட்டுவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிறங்க. எங்களுக்கு நாங்கள் வீடு வேணும், உங்கள் வசதியை பொறுத்து இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸோ இதுவோ இல்லை இடம் வேணுமோ யார் வேணுமோ என்ன வேணாலும் கேட்டுக்குங்க. வீடு வேணும், நாங்கள் வீடு கட்டணும், எனக்கு அதுக்கு நீ வந்து செஞ்சு கொடு. உனக்கு வந்துட்டு பட்டு புடவை சாத்திரம் அன்றைக்கி முழுவதும் அபிஷேகம் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து செய்கிறோம் சார். அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இந்த சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை ரூமில் வைங்க. வைக்கும் போகும்போது கூடையே வீடு மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்துட்டு உங்களுக்கு வந்து பெயிண்டிங்லேயே இருக்கும், வீடு மாதிரி செஞ்சுருக்கும், ஆர்ட் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. பாக்ஸ் மாதிரி வீட்டு மாதிரி பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸோடு எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வத்திட்ட அங்கே வச்சுட்டு இதே மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு வேணும், கிராஃப்ட் பாக்ஸ் மாதிரி அதை வச்சு ஒரு வேண்டுதல் குலதெய்வத்தில் வச்சுட்டு. இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த மெத்தட் வந்துட்டு 2 செய்யுங்க. ஒன்று வந்துட்டு குலதெய்வத்தில் அந்த வீடு மாதிரி வச்சுட்டு அங்கேயே வச்சு ஒரு வேண்டுதல் உங்கள் வீட்லேயே வச்சு, உங்கள் வீட்டில் வைக்கிறது அந்த பாக்ஸ் வேண்டாம், வெறும் முடிச்சு மட்டும் 2 போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை என்றைக்கு வைக்கிறீங்களோ வச்சு 90 நாளுக்குள்ளே வீடு கட்டுறதுக்கு உண்டான அம்சம் இல்லை வீடு வாங்குறதுக்கு உண்டான அம்சம் எல்லாம் முடிஞ்சிடும். அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் வாங்கி முடிச்சிடுவீங்க, வீடுனாக்கா ஆல்மோஸ்ட்டு 3 மாதம்லாம் முடியாது, எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகும் கட்டிக்கிட்டெல்லாம் முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க இல்லைங்களா, கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு உங்கள் காரியத்தை போய் நிறைவேற்றுங்க, முடிச்சுட்டே பண்ணுங்கள். இது கட்டாயம் நடக்கும் இது எல்லாத்துக்கும். ஏன்னாக்கா குலதெய்வத்துக்கு உள்ள வழிபாடில் ஏதோ ஒரு குறைபாடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்கள வீடு கட்ட விடாது, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னாக்கா அது மண் வந்து பூமி வந்து அவள் பூமாதேவிக்கு உண்டானது. மண் வந்து அதான் இடத்த தான் மண் சொல்லிக்கிற, ரொம்ப கிராமத்தில் போனீங்கன்னா மண்ணுன்னுவாங்க, அதை இல்லை அந்த இடத்த வந்துட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் ஒன்று தான். மண் வந்து பூமிங்கிறது பூமாதேவி அவளுது, அவள் இருக்கிறது குடியிருக்கிறது. அவகிட்ட அந்த வேண்டுதலை வச்சாதான் உங்களுக்கு வழி கொடுப்பா. நீங்கள் அதை செய்யுங்க, வழி கிடைக்கும், பிரமாதமாக இருக்கும், உங்கள் தேவை பூர்த்தி ஆகிடும், நீங்கள் நினைக்கிற உங்கள் கனவெல்லாம் நினைவாகி போயிடும். நல்ல லைஃப்பை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற அந்த லைஃப்பை அனுபவிக்கலாம். சூப்பர் சார், வர மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க சார். நிஜமாவே அதற்கு ஒரு சிரம் தாழ்ந்த நன்றிகள் சொல்லி ஆகணும். ஏன்னா எவ்வளவோ பேர் கண்ணீர் மல்க இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடுறோம், உழைக்கிறோம், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்து வைக்கிறோம். இருந்தாலும் கூட எங்களுக்குன்னு ஒரு காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு கேட்டார் இல்லைங்க, அந்த மாதிரி கொஞ்சோண்டு இடம் கூட இல்லையேன்னு வருத்தத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க கவலையே படாதீங்க, உங்க வருத்தத்திற்கான தீர்வு மெடிசன் இதுதான். அதுவும் உங்க கையிலேயே இருக்கு. நீங்க ரொம்ப சிம்பிளா படிகாரம், பச்சை கற்பூரம், அப்புறம் காப்பர் காயின், அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா யார் வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா சார். ஒரு வெள்ளை கலர் துணி வாங்கி அதை மஞ்சள்ல ஃபுல்லா இது பண்ணி அப்ளை பண்ணிட்டு அதுக்குள்ள வச்சு நீங்க உங்களுடைய குலதெய்வம் கிட்ட வைங்க, அவ்வளவுதாங்க. இதுக்காக நீங்க எங்கேயும் ஓடி ஆடி எல்லாம் எந்த விதமான ஒரு கஷ்டப்பட்டு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா சார். இங்கதான் சார் நீங்க நிக்கிறீங்க, இதுதான் சார் உங்களுடைய தனித்துவம், உங்க ஃபார்மேட் நியூமராலஜியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லணும் சார். கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும், ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள் சார். எனக்கு எவ்வளவு தெளிவான விளக்கங்கள், ரொம்ப சிம்பிளா பிராக்டிக்கலான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா. இதற்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சாருக்கு சொல்லியே ஆகணும். சரிங்க, நம்ம என்னதான் வீட்டுல கிச்சன் குவீன் அப்படின்னு பேர் எடுத்தாலும் சரி, ரொம்ப நல்ல சுவையான உணவுகள் கொடுத்தாலும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல முடியலன்னு உட்கார்றோம்ல, அங்க இடத்துல என்னங்க சொல்லுவாங்க, நீ என்ன பெருசா வேலைக்கா போற, வீட்டுல தானே இருக்க, இது கூட செய்ய முடியலையா அப்படிங்கிற ஒரு சொல் நிச்சயம் வரத்தானே செய்யுது. இதனை மாற்றி அமைக்க முடியுமா? இதற்கு வழிமுறைகள் இருக்கா?
இது குறித்த நிறைய ரகசிய விளக்கங்களை, பெண்களை உங்களுக்கான அற்புதமான விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் எனக்கு நான் எப்பவும் சொல்றதா, எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோட், உங்களுக்கான பெண்கள் சிறப்பு எபிசோட். நன்றி, வணக்கம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.